தந்தையை காண செல்லும் தாட்சாயணி தேவி. சிவபெருமான் பிரஜாபதியான தட்சனை விட வயதில் மூத்தவரான நான் அவர் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றால் அவருக்கு தானே பாவம் உண்டாகும். அதை தவிர்க்கவே நான் அவரை ஆசீர்வதித்தேன் என்று தாட்சாயணி தேவியிடம் கூறினார். கூற்றில் இருந்த பொருளை உணர்ந்த தாட்சாயணி தேவி தாம் இழைத்த பிழையை மன்னிக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார். தேவியே, நீ என்னுள் பாதியவர். நீ இழைத்த பிழைக்கு நீ மட்டும் காரணமின்றி நானும் அதற்கு காரணமாவேன் என்று கூறினார். சிவபெருமான் தன் மீது கொண்டுள்ள அன்பை கண்டு மனமகிழ்ந்த தாட்சாயணி தேவி சிவபெருமானை அணைத்து கொண்டார். ஆனால் அந்த அரவணைப்பில் தேவி மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தார். சிவபெருமான் ஏதோ சங்கடத்தில் இருப்பது போல் காட்சியளித்தார். பிரஜாபதியான தட்சன் சிவபெருமானை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு மிகப்பெரிய யாகத்தை வளர்த்து அதில் சிவபெருமானை தவிர ஏனைய தேவர்கள் யாவரையும் அழைத்து சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார். பிரஜாபதியின் தச்சன் காசியப்பா ரிஷியை அழைத்து தன்னுடைய முடிவை சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணை பிறப்பித்தார். ஆனால் காசியப்பா ரிஷி சிவபெருமானை தவிர்த்து மற்ற தேவர்கள் அழைத்து வேள்வி நடத்தினால் ஏதாவது அனர்த்தம் உண்டாகுமோ என பயந்தார். இதை பிரஜாபதியிடம் தெரிவித்து எவ்விதமான பயனுமில்லை. பிரஜாபதி தன்னுடைய முடிவில் தீர்க்கமாக இருந்தார். ரிஷியால் எவ்வித மாற்றத்தையும் செய்ய முடியாமல் பிரஜாபதி சொன்ன ஆணையை ஏற்று செயல்படுத்தினார். பிரஜாபதியான தட்சன் நடத்தும் வேள்வியில் கலந்து கொள்ள வானுலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களுக்கும் அழைப்புகளும் விடுக்கப்பட்டன. தட்சனின் அழைப்பை ஏற்று தேவர்கள் வேள்வி நடக்கும் இடத்திற்கு திரளாக சென்றனர். இதையெல்லாம் அறியாத தாட்சாயணி தேவி ஏன் தேவர்கள் பெரும் திரளாக சென்று கொண்டுள்ளனர் என நந்தியிடம் வினாவினார். அதற்கு நந்தி தேவர், தங்களின் தந்தையான பிரஜாபதியான தட்சன் ஒரு மாபெரும் வேள்வியை நிகழ்த்த உள்ளார். அதன் பொருட்டு கலந்து கொள்ளும் வகையில் தேவர்கள் அங்கு சென்று கொண்டு இருக்கின்றன என்று கூறினார். இதை அறிந்த தாட்சாயணி தேவி தன் தந்தை எனக்கும் அவரின் மருகமான இதை அறிந்த தாட்சாயணி தேவி தன் தந்தை எனக்கும் அவரின் மருமகனான சிவபெருமானுக்கும் எவ்வித அழைப்பும் விடுக்காமல் வேள்வி நடத்துவது சிறப்பல்ல என்று கூறி தன் தந்தையிடம் இதை பற்றி கேட்க வேண்டும் என எண்ணி தன் தந்தையை காண வேண்டி தன் பதியான சிவபெருமானிடம் சென்று தன் தந்தையை கண்டு வருவதாக கூறினார். ஆனால் சிவபெருமான் உன் தந்தையான பிரஜாபதியை காண செல்ல வேண்டாம், இதை எவ்வாறு விட்டுவிடுவது என்று நன்று கூறினார். இதற்கான காரணத்தை அறியாமல் இருப்பதே நன்று என கூறி தேவியை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் தேவியோ அதை ஏற்க மறுக்காமல் தன் தந்தையை கண்டு வருகிறேன் என்று கூறி கைலாய மலையில் இருந்து கிளம்பினார். சிவபெருமான் கூறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் தன் தந்தை தவறான பாதையில் செல்வதை கண்டு அமைதியாக இருப்பது என்று முயன்ற நான் அவர் வளர்க்கும் வேள்வியில் கலந்து கொள்ளவில்லை, மாறாக அவரின் தவறினை சுட்டி காட்டவே செல்கிறேன் என்று தாட்சாயணி தேவி கூறினார். தேவியே, நீர் எவ்விதம் உரைத்தாலும் உன் தந்தையான பிரஜாபதி உன்னை ஏற்க மாட்டார் என்றும் தேவையில்லாமல் அங்கு சென்று அவமானப்படாது என்று சிவபெருமான் கூறினார். அதை ஏற்காமல் தன் தந்தையின் பிழையை சுட்டி காட்ட வேண்டும் என பிடிவாதம் கொண்டார். நிகழ்வையாகவும் இருப்பினும் அதை அவரவர் விதிப்படி நடந்ததாக வேண்டும் என்பதை அறிந்து சிவபெருமான் சென்று வா என வெறுப்புடன் கூறினார். கைலாய மலையில் இருந்து தாட்சாயணி தேவி தன் தந்தையை காண சென்றார். ஆனால் தன்னுடைய மற்ற மகள்களை அன்புடன் வரவேற்ற தச்சன் தாட்சாயணி தேவி மட்டும் கண்டு காணாமல் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார். தந்தையே தந்தையே என கூறி தந்தையை பின் தொடர்ந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு தாட்சாயணி தேவி சென்றார். வேள்வியின் உளவாயில் நுழைந்ததும் பிரஜாபதியான தச்சன் தன் அன்பு மகளான தாட்சாயணியின் தேவியை மென்மேலும் மனம் மறந்து கூடிய பல விதமான சொற்களால் பலரின் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசினார். அதுவரை பொறுமை காத்த தாட்சாயணி தேவி பல அவமானங்கள் நடந்தாலும் சிவனை அழைக்காமல் இவ்வாறு வேள்வி நடத்துவது என்பது உசிதமல்ல என்று கூறியும் அவர் அதை ஏற்காமல்
மிகுந்த சினத்துடன் பேசி அவ்விடத்தில் இருந்து தச்சன் விலகினார். இனியும் தன் தந்தையிடம் எடுத்து கூறி சிவபெருமானை அழைக்க சொல்லலாமா என எண்ணிய எண்ணம் ஈடேறாது என்பது கடினம் என்று உணர்ந்த தாட்சாயணி தேவி தன் பதியிடம் சொல்ல முற்பட்டார். சிவபெருமானின் உத்தர தாண்டவம். தாட்சாயணின் தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்ட போது பிரஜாபதியான தச்சன் தன் மருமகனாகிய எம்பெருமானை அவமானப்படுத்தும் விதமாக பேச ஆரம்பித்தார். அதுவரை பொறுமை காத்த தாட்சாயணியால் இனியும் பொறுமை காத்தல் என்பது அவசியமற்றது என்று உணர்ந்தார். பொறுமை இழந்த தாட்சாயணி தேவி, அட மூடனே, சிவனை பற்றி அறியாமல் இவ்விதம் பேசிய உமக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும் என்று இனியும் உன்னால் உருவான இந்த உடல் எனக்கு தேவையில்லை என்று கூறினார். மேலும் எதை நினைத்து எதற்காக இந்த யாகத்தை நீர் வளர்த்தாயோ அதன் பலன்கள் அனைத்தும் பயனற்று போகட்டும் என்று சபித்தார். பின் தன் கணவனின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் இவ்விடம் நான் வந்தமைக்கு எனக்கு நேர்ந்தவை சரியே என்று எண்ணி தன்னை மன்னிக்குமாறு தன் பதியான கணவரிடம் மனதார வேண்டி தன் இந்நூரை தச்சன் வளர்த்த யாகத்தில் உள்ள நெருப்பில் இறங்கி உயிர் நீத்தார் தாட்சாயணி தேவி. தாட்சாயணி தேவி உயிரை இழந்ததை தன் ஞான பார்வையால் அறிந்த சிவபெருமான் செய்வது அறியாது நின்றார். தனது அன்பிற்கு உரிய வரும் தன்னில் பாதியுமான சதி தேவியின் இறப்பு அமைதியான சிவபெருமானை ருத்ரம் கொள்ள வைத்தது. அந்த ருத்திரத்தில் சிவன் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டு இருந்தார். அவர் ருத்ர தாண்டவத்தில் இருந்த பிரபஞ்சமே நிலை கொள்ளாமல் அழிந்து விடுமோ என்னும் நிலை உருவாயிற்று. சிவனின் ருத்திரத்தில் இருந்த வீரபத்திர தோற்றுவிக்கிறார். சிவபெருமான் வீரபத்திரிடம் அந்த வேள்வியில் கலந்து கொண்ட அனைவரையும் கொல்ல உத்தரவு பிறப்பித்தார். சிவனிடம் இருந்த உத்தரவு கிடைத்த மாத்திரத்தில் வேள்வி நடந்த இடத்தினை நோக்கி செல்கிறார் வீரபத்திரர். வீரபத்திரர் வருகை அறிந்த காசியப்ப முனிவர் பிரஜாபதியான தச்சனிடம் சிவனின் கோபம் வடிவமான ஒரு வீரபத்திரர் இங்கே வந்து கொண்டு இருப்பதை தெரிவிக்கிறார். ஆனால் பிரஜாபதியான தச்சன் அதனை பொருட்படுத்தாமல் தன்னிடம் மாபெரும் படையே இருக்கிறது என்று இருமாப்புடன் இருந்தார். முனிவர் எவ்வளவு சொல்லியும் வீரபத்திரின் பல அறியாமல் இருந்தார். தச்சன் தன் படைத்தளபதியை அழைத்து படையை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள், வந்து கொண்டிருக்கும் வீரபத்திரை கொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். இப்படையுடன் காசியப்ப ரிஷியும் உடன் செல்லுமாறு உரைத்தார். பிரஜாபதி மாபெரும் படை சினத்துடன் கொள்வதற்காக ஆணையுடன் வந்து கொண்டு இருந்த வீரபத்திரர் முன்னிலையில் எதுவும் செய்ய முடியாமல் தோல்வியுற்றன. வீரபத்திரர் படையில் இருந்த ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கொன்றார். இவரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அனைவரும் மடிந்தனர். ஒரு வீரபத்திரர் வலிமையை உணர்ந்த தச்ச இனி யாரையும் நம்பி பயனில்லை, நானே சென்று அவனை தடுத்து அவ்விடத்திலே அவனை கொன்று விடுவதாக சென்றார். ஒரு போர்க்களத்திற்கு வந்த தச்சன் தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் ஒரு பிரயோகப்படுத்தி வீரபத்திரையை கொல்ல அனுப்பினார். ஆனால் அவரின் முன்னிலையில் இவரின் சக்திகள் அனைத்தும் தோற்று போனது. இனி நம்மால் எதையும் செய்ய இயலாது என உணர்ந்த தச்சன் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்று திருமாலை கண்டார். இருப்பினும் எதற்கு கால அவகாசம் இன்றி போனது எண்ணில் வீரபத்திரர் வேள்வி நடந்த இடத்திற்கு வந்தார். அவர் வேள்வியில் இருந்த யாரையுமே விடாமல் அனைவரையுமே கொன்று குவித்தார். இறுதியாக பிரஜாபதியான தச்சனின் சிரசை வீரபத்திரர் வெட்டினார். வெட்டிய சிரசானது தச்சன் வளர்த்த யாகத்தில் விழுந்து எரிந்தது. தச்சனை கொன்ற வீரபத்திரர் அமைதியாக அதே இடத்தில் நிற்க பரம்பொருளான சிவபெருமான்
தனது ருத்ர தாண்டவத்தை விடுத்து தன் அன்பு மனைவியின் இறந்த சரீரத்தை காண வேள்வி நடந்த இடத்திற்கு உதயமானார். அப்போது அவரின் கோபம் வடிவமான வீரபத்திரர் அவருடன் இணைந்தார். பல பேரின் இரத்த குவியல்களுக்கு நடுவிலை சிதைவுற்று தன் இல்லத்தாளின் உடலை கண்ட சிவபெருமான் செய்வது அறியாது நின்றார். அவ்விடத்திற்கு திருமால் உதயமாகி தச்சன் ஒருவன் இழைத்த பிழைக்கு இவ்வளவு உயிர் சேதங்கள் ஒரு போதும் என்று கூறி சிவபெருமானை அமைதி பெறச் செய்தார். அமைதி நிலைக்கு திரும்பிய சிவபெருமான் பிரஜாபதியான தச்சனை தவிர்த்து அங்கு இறந்தவர்கள் அனைவரும் உயிர் பெறச் செய்தார். சிவனின் அருளால் உயிர் பெற்ற அனைவரும் சிவனின் துதிகளை பாடினார்கள். தச்சனின் மனைவியான பிரசூதி சிவபெருமானிடம் தன்னுடைய கணவரான தச்சனை உயிர் பெறச் செய்து அருளுமாறு வேண்டி நின்றார். அவரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட கருணை கடலான சிவபெருமான் தன் அருகில் பலியிடுவதற்காக வைக்கப்பட்ட ஆட்டின் தலையை வெட்டி தச்சனின் உடலோடு இணைத்து அவருக்கு உயிரளித்தார். உயிர் பெற்ற தச்சனும் தன்னுடைய பிழையை மன்னித்து அருளுமாறு சிவனின் பாதத்தில் விழுந்து அருளை பெற்று சிவதுதிகளை பாட ஆரம்பித்தார். ஆனால் எம்பெருமானோ யாவரின் துதியிலும் நிலை கொள்ளாமல் தன் மனைவியின் உடல் அருகில் சென்றார். சிவபெருமானும் சக்தி பீடங்களும் இறுதியில் தன் மனைவியான தாட்சாயணியின் உடலை ஏந்திய அந்த கன்னத்தில் சிவபெருமான் எழுப்பிய சத்தத்தில் இந்த அண்ட பிரபஞ்சங்களை ஸ்தம்பித்து போயின. பின் திருமால் சிவபெருமானிடம் இனி யாவையும் மாற்ற இயலாது பிரபு என்று கூறினார். திருமாலின் கூற்றில் இருந்த உண்மையை அறிந்த சிவபெருமான் தாட்சாயணியின் உடலை ஏந்தியவாறு அனைத்து லோகங்களுக்கும் அலைந்தார். சதியின் உடலானது இவர் கையில் இருக்கும் வரை இவரால் எதையும் செய்ய முடியாது என்ற உணர்ந்த திருமால் தனது சக்கராயுதத்தால் சதியின் உடலை தகர்கின்றார். இந்த சக்கராயுதத்தால் தளர்ந்த உடற்கூறுகள் இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு இடங்களில் விழுகின்றன. சதியின் உடற்கூறுகளை கைப்பற்ற எம்பெருமானும் அவ்விடங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றார். ஒரு பித்தனை போல சதியின் ஒரு நினைவுகளோடு அவர்களின் ஒரு உடற்கூறுகளை கண்டறிந்து அதை பாதுகாக்கும் பொருட்டு இந்த பூலோகத்தை அலைகிறார். சதியின் உடற்கூறுகளை ஒவ்வொன்றாக கண்டறிந்து அதை காக்கும் பொருட்டு சக்தி பீடங்களாக மாற்றி ஒவ்வொரு சக்தி பீடங்களுக்கும் காவலியாக ஒரு பைரவரை சிவபெருமான் தோற்றுவிக்கிறார். இவ்வாறு தாட்சாயணி தேவியின் உடற்கூறுகள் 51 இடங்களில் விழுந்துள்ளன. அந்த 51 இடங்களும் சக்தி பீடங்களாகவும் மக்கள் வணங்கும் ஒரு திருத்தலங்களாகவும் உள்ளன. சிவனின் நிலையினை கண்டு திருமால் தாட்சாயணியை தேவியின் உடலை தனது சக்கராயுதத்தால் சிறு துண்டுகளாக பிளவரச் செய்தார். சிவனும் தாட்சாயணியின் ஒரு உடற்கூறுகளை கண்டறிந்து அதை சக்தி பீடங்களாக மாற்றினார். அந்த பீடங்களை பாதுகாக்க பொருட்டு ஒவ்வொரு பைரவர்களையும் காவலாக நியமித்தார். தாட்சாயணி தேவியின் ஒரு நினைவுகளோடு இந்த பித்தனாக சுற்றி திரிந்தார். எங்கு எதிலும் தாட்சாயணி தேவியின் ஒரு நினைவுகளை நிரம்பி இருந்தன. எம்பெருமானே சிவபெருமான் என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தார். தாட்சாயணி இறந்துவிட்ட செய்தியை அறிந்த தரகாசுரன் அலைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மேலும் சிவபெருமான் நிலை என்னவென்று தன் ஒற்றைகள் மூலம் அறிந்த தரகாசுரன் மிகவும் இன்புற்றான். தன்னுடைய மரணம் பற்றிய பயத்திலிருந்து தெளிவு பெற்று புத்து உணர்ச்சியுடன் இருந்தான். சிவபெருமான் கையாள மலையில் தாட்சாயணிய தேவியின் ஒரு நினைவுகளுடன் இருக்கவே என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார். அனைத்தும் அறிந்த எம்பெருமான் தன்னுடைய தனிமையை போக்கி தன்னுடன் இருந்த இல்லத்தால் இல்லாததால் தாம் படைத்த இந்த சிருஷ்டியை பற்றி கவலை கொள்ளாமல் இருந்தார். மேலும் கைலாய் மலையில் தாட்சாயணி தேவியுடன் இருந்த நினைவுகள் மேலும் மேலும் நினைவுக்கு வர தன்னுடைய யோக நிலையை அடைய முடியாமல் இருந்தார். தாட்சாயணி தேவி இல்லாத சிவபெருமான் யோகி ஆவார்
எனவே தான் இன்று அழிவு இல்லாமல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை தரகாசுரனுக்கு பிறந்தது. அழிவில்லா வாழ்பவனா நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான். பின்பு உலகையும் கைப்பற்றி அதில் தானே அரசனாக என்று இருக்க வேண்டுமாறு முடிச்சூட்டி கொண்டு ஆள வேண்டும் என்று எண்ணினான். தேவர்கள் சிவபெருமானின் இந்த நிலையை கண்டு மனம் கொள்ளாமல் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். காப்பவரான திருமாலும் இவையாகவே நிகழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம், இதை யாராலும் மாற்ற இயலாது என்று உரைத்தார். மேலும் தேவர்கள் திருமாலிடம், பிரபுவே, சிவபெருமானின் புத்திரர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் பெற்ற தரகாசுரன் இனி என்ன செய்வானோ என்று வினாவினார். திருமாலோ காலம் விரைந்து பதில் உரைக்கும் என்று கூறினார். உலகையும் ஆட்டி படைக்கும் தரகாசுரன் சிவபெருமான் கைலாய மலையில் ஒரு குகையினுள் சென்று எவரும் அறியா வண்ணம் கடும் தவம் செய்ய சென்று விட்டார். அவரை தொடர்ந்து நந்திதேவரும் சிவபெருமான் ஒரு தவம் செய்யும் குகையின் வெளியே ஒரு தவம் முடித்து வரும் ஒரு எம்பெருமானின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். சிவன் தவம் செய்ய சென்றதும் அவர் இல்லை என்றும் தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தரகாசுரன் மூவலையும் காய்பற்ற தடை ஏதும் இல்லை என்ற ஈர்மாப்புடன் தன் படைகளை அனுப்பினான். அசுரர்களின் அழியா வேந்தனான தரகாசுரன் மூவலையில் ஒன்றான பூவலையில் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் செய்யும் தவத்திற்கு அவர்கள் வளர்க்கும் வேள்விகள் அளிக்கும் பொருட்டு அனைத்து அசுரர்களை அனுப்பினான். தேவலோகத்தில் உள்ள தேவர்களை செயலிழக்க செய்ய வேண்டுமாயின் அவர்களின் அமீர்பாதத்தை தடை செய்ய வேண்டும். அவர்கள் அமீர்பாதம் என்பது ஒரு மாநிலர்கள் மற்றும் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் வளர்க்கும் வேள்வியில் இருந்தே கிடைக்கப்படுகின்றன. அதை அவர்களுக்கு கிடைக்க வண்ணம் செய்த விடில் அவர்களை எளிதில் வெற்றி கொள்ள இயலும் என்பதை பொருட்டே அசுரர்கள் மானிடர்கள் நடத்தும் வேள்விகளை தடுத்தும் அழித்தும் வந்தனர். அசுரர்களின் குருவான சுக்கிர ஆச்சாரியார் பல யுகங்கள் மேற்கொண்ட தவத்தில் மயங்கி எம்பெருமானான சிவபெருமான், சுக்கிர ஆச்சாரியார் உன் தோன்றி தவத்தால் யாம் அகமகிழ்ந்தோம், வேண்டும் வர்த்தனை கேட்பாயாக என்று கூறினார். சுக்கிராச்சாரியார் தாம் ஏற்கனவே முடிவு செய்த வைத்திருந்த வரமான சஞ்சீவினிய மந்திரத்தை தமக்கு அருளுமாறு வேண்டி நின்றார். சஞ்சீவினி மந்திரம் மூலம் இருந்தவர்களை உயிர் பெற செய்ய இயலும். இம்மந்திரம் அறிந்தவர் பரம்பொருளான எம்பெருமான் மட்டுமே. சிவபெருமான் தன்னுடைய வாக்குறுதியை காக்கும் பொருட்டு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் சஞ்சீவினிய மந்திரத்தை அருளினார். இந்த அசுரர்களின் செயல்பாடுகளால் பலவிதமான இன்னல்களுக்கு மானிடர்கள் ஆளானார்கள். மானிடர்கள் வேள்வி எதுவும் செய்யாததால் தேவர்களும் பல இழந்து வந்தனர். இவ்வாற்றையும் அறியாமல் தேவேந்திரன் தேவலோக கன்னிகளின் நடனத்தில் மயங்கி இருந்தார். தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி அச்சமயம் சபைக்கு வருகை தர அவரை சரியான முறையில் வரவேற்காமல் அவரை உதாசீனப்படுத்தினார். பல முறைகளில் பொறுமையோடு இவ்விஷயத்தை பெரிய பொருட்டாக எடுத்து கொள்ளாத பிரகஸ்பதி இம்முறையில் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு எண்ணினான் இந்திர சபையை புறக்கணிக்கிறேன் என்று கூறி மறைந்தார். மும்மூர்த்திகளில் படைக்கும் தொழிலை புரியும் பிரம்மதேவர் தரகாசுரனின் பதவி இம்மோகத்தால் மக்கள் அடையும் துன்பங்களையும் தேவர்கள் அடையும் இன்னல்களையும் கண்டு வெகுண்டார். இந்நிகழ்வினை பற்றி காக்கும் கடவுளான திருமாலிடம் சென்று பிரம்மதேவர் முறையிட்டார். மேலும் தேவர்களும் தரகாசுரனின் அரசு படைகளால் அடைந்த இன்னல்களை காக்கும் கடவுளான திருமாலிடம் முறையிட்டனர். இவை யாவற்றையும் கேட்டு கொண்ட இந்த திருமால் சூரியன் மறைவு இருக்கும் பட்சத்தில் சூரிய உதயம் என்பது இருக்கும் சிவபெருமானின் தவத்தை கலைத்து அவரை குடும்பத்தில் ஈடுபடுத்த அவரின் துணைவை இப்பூவுலகில் பிறந்துள்ளார் என்றும் காலம் வரும் வரை காத்திருங்கள் என்று கூறினார். அவரின் கூற்றிற்கு ஏற்ப தாட்சாயணி தேவி மீண்டும் பிற்படுத்தியுள்ளார். இமயமலையின் அருகில்
இமாவனுக்கு மகளாக தாட்சாயணி தேவி பிறந்தார். இமாவனுக்கு மேனைக்கும் மகளாக பிறந்துள்ள தாட்சாயணி தேவிக்கு அவர்கள் பார்வதி என்னும் பெயரைச் சூட்டி வளர்த்து வந்தனர். பார்வதி தேவி சிறு வயதில் இருந்தேன் சிவன் பற்றிய எண்ணங்களுடன் வளர்ந்து வந்தார். தரகாசுரன் தன்னுடைய படைபலத்தால் பூவலையில் தனது ஆட்சியை நிறுவி அடுத்த கட்டமாக ஒரு தேவலகத்தை கைப்பற்ற தான் தேவலகத்தை நோக்கி படையெடுத்து வருவதாக போர விரும்பவில்லை என்றால் ஒரு தேவலகத்தை தன்னிடம் ஒப்படைத்து விட்டு செல்லுமாறு கூறுங்கள் என்று தன் ஒற்றர்களிடம் கூறினான். தேவலோகத்திற்கு வந்த ஒற்றர்கள் தேவேந்திரனிடம் தரகாசுரன் கூட யாவற்றையும் கூறினார். அசுரலோகத்தில் இருந்து வந்த ஒற்றனின் கூற்றால் மிகவும் சினம் கொண்ட தேவேந்திரன் நான் போருக்கு தயாராக உள்ளேன் என்று கூறி தரகாசுரனிடம் இருந்து வந்த ஒரு ஒற்றனிடம் கூறினார். பார்வதி தேவி விபரம் அறியா வயதில் இருந்து சிவ சிந்தனைகளை விட தன்னுடைய இளம் வயதில் சிவபெருமானை பற்றி சிந்தனைகள் மேலோங்கின. சிவ சிந்தனைகளுடன் இருந்த சந்தேகங்களை வினவிய போது சிவ சிந்தனைகளை வளர்க்கக்கூடாது என்று சொல்லி பார்வதி தேவியின் தாய் கண்டித்தார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடக்கும் யுத்தம். தேவேந்திரனின் கூற்றிற்கு இணங்கி தரகாசுரன் தனது படையை தயார் செய்து தேவேந்திரனுடன் போர் புரிவதற்கு தயாராக இருந்தான். தேவேந்திரனும் தனது படைகளுடன் நேருக்கு நேராக போரிட தயாராக இருந்தார். பார்வதி தேவியும் வளர்ந்து பருவ வயதை அடைந்தார். தேவியும் அவர்களது தோழிகளுடன் அருகில் இருந்த தன் தந்தையின் ஆளுமையில் உள்ள ஒரு வனத்திற்கு சென்றார். ஒரு தோழிகளுடன் அந்த வனத்தில் உலாவி கொண்டு இருந்தபோது ஒரு குகையின் அருகில் சென்றதும் பார்வதி தேவிக்கு இதுவரை இல்லாத ஒரு ஈர்ப்பு அவ்விடத்தில் உண்டாயிற்று. இதன் காரணமாக அவ்விடத்தில் யாரோ உள்ளார் என்பதை அறிந்த தேவி யார் என அறியும் பொருட்டு தன் தோழிகளை தவிர்த்து தனியே சென்றார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் உண்டாயிற்று. எனினும் தேவர்களின் பகுதியிலே அதிகப்படியான இழப்புகள் உண்டாயின. காரணம் தரகாசுரம் பெற்ற வரத்தின் மகிமையால் அவனே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாயின. தேவேந்திரன் தன்னிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் ஒரு பிரயோகித்து பார்த்தும் எவ்வித பலனும் இல்லை. இவரின் சக்தி மிகுந்த ஆயுதங்களும் ஒரு தரகாசுரனிடம் சக்தி இழந்து போயின. தேவேந்திரனும் விடாத முயற்சித்து பார்த்தும் அவரின் எண்ணம் ஈடேறவில்லை. இந்நிலை இவ்வாறே சென்று கொண்டு இருந்தால் தன்னுடைய அழிவு உறுதி என முடிவு செய்த தேவேந்திரன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார். தேவேந்திரன் மறைந்ததை அடுத்து போர் புரிய தலைவனே இல்லாதால் இனி தேவலோகம் எனக்கே உரியது என்றும் இனி நானே தேவலோகத்தின் அரசன் ஆவேன் என்றும் மூவலையிலும் இனி என் கட்டளைப்படி அனைத்தும் நடைபெற வேண்டும் எனவும் கூறி தரகாசுரன் மகிழ்ந்தான். தேவேந்திரன் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியை தேடி அவரின் குருகுலத்தை தேடி சென்றார். பெண் மயக்கத்தில் இருந்த தேவேந்திரன் செய்த செயல்களால் இந்திர சபையை புறக்கணித்த ஒரு குழு உறவை எங்கு தேடியும் தேவேந்திரனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்ன ஏன் செய்வது என்று அறியாமல் இவர் பிரம்மாவை காணச் சென்றார். சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையை பார்வதி தேவி அடைந்தார். குகையின் வெளியே நந்தி தேவரும் சிலை வடிவில் ஒரு எம்பெருமானின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். நந்தி தேவரையும் கண்டதும் பூர்வீக ஜென்ம நினைவுகள் பார்வதி தேவியின் கண்முன் தோன்றி மறைந்தன. நினைவுகளில் ஒரு சிவனுடன் கையலாய மலையில் இருந்ததும் ஆடல் பாடல் நிகழ்வுகள் என பல நிகழ்வுகள் இருந்த ஜென்மத்திற்கு ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்தன. இந்நிகழ்வுகள் கண்ணெதிரே தோன்றி மறைந்தாலும் குழப்பங்களுடன் இருந்து பார்வதி தேவி அவ்விடத்திலேயே மயங்கி விழுந்தார். இவ்வேளையில் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரன் பிரம்மதேவரிடம் சென்று நிகழ்ந்த அனைத்தையும் கூறினார். இனி நான் மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பதாகவும் தேவர்களின் குருவையும் காண முடியவில்லை என்று கூறி இதற்கு தாங்கள் தான் உபயம் கூற வேண்டும் என பணிந்து நின்றார். பார்வதி தேவியுடன் வந்த தோழிகள் தங்களுடன் வந்த தேவியை காணவில்லை என்றதும் அச்சம் கொண்டன. தேவி இல்லாமல் நாம் அரண்மனைக்கு சென்றால் என்ன நிகழுமோ என பயந்தனர். பின் தோழிகள் அனைவரும் சேர்ந்து வனத்தில் தேடினர். எவ்வளவு முயன்றும் தோழிகளால் தேவி எங்கும் சென்றார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை.
பின் தோழிகள் அனைவரும் சேர்ந்து அரண்மனைக்கு சென்று வனத்தில் நிகழ்ந்த யாவற்றையும் கூறி இறுதியில் தேவியை தவறிவிட்டதையும் கூறினார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட இருந்த இமாவன் சினம் கொண்ட வெகுண்டார். பார்வதி தேவியை அந்த வனத்தில் தவறிவிட்டீர்களா என சினம் கொண்டு தேவியுடன் சென்று தோழிகளை கடிந்தார். பின் தனது படை வீரர்களும் தேவி இருக்கும் இடத்தை தேடி புறப்பட்டு சென்றார் வேந்தனான இமாவன். தரகாசுரனின் அழிவு என்பது சிவபெருமான் மட்டுமே அழிக்க இயலும், அதற்கு வேறு எந்த உபயமும் இல்லை என என்று பிரம்மதேவர் கூறினார். சிவபெருமானே ஒரு யோக நிலை இருக்கிறாரே, அவரால் எவ்வித அழிக்க இயலும் என்று தேவேந்திரன் வினாவினார். அதற்கு பிரம்மதேவர் சிவபெருமானின் வாரிசுகளால் மட்டுமே தனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்ற வரத்தினை தரகாசுரன் பெற்றுள்ளான் என்றார். இந்த சிவபெருமானே யோகி நிலையில் உள்ளார். அவரின் மனைவியான தட்சாயனின் தேவியோ இப்போது இல்லை. நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் இன்னும் தொடருமோ என்று தேவேந்திரன் கேட்டார். மகளை தேடும் இமாவான். தேவர்கள் இருந்த தேவலோகத்தில் அசுரர்கள் இருந்தனர். தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் போரில் உயிர் பிழைத்த தேவர்களையும் சிறைப்பிடித்து அவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை உருவாக்கி அவர்கள் துன்பப்படும் போது அசுரர்கள் மகிழ்ந்தனர். பின் அசுரர்களின் படைகள் ஒரு சேர வகுத்து அவர்கள் முன்னிலையில் அசுரர்களின் வேந்தனான மகாவீர தரகாசுரன் ஒரு மூவுலகிற்கும் நானே நிரந்தரமான அரசன் என்று முடிச்சுட்டி கொண்டார். மேலும் தேவேந்திரன் அமர்ந்த இருக்கையில் அமர்ந்து தன்னுடைய அரசுப்படை வீரர்களின் முன்னிலையில் போரில் தோல்வியற்ற மற்ற தேவர்களும் தோல்வி அடைந்தது மறைந்து போன தேவர்களின் அரசனான தேவேந்திரனையும் சிறைப்பிடித்து வருமாறு தன் வீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். தன்னுடைய மகளான பார்வதி தேவியை தேடி இமாவான் மன்னனும் அவரது வீரர்களும் தேடி அலைந்தனர். இருப்பினும் எவராலும் தேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று தன் ஆசை மகள் என்ன துன்பத்தில் இருக்கின்றாலோ என்ன வேந்தரும் தந்தையுமான இமாவான் மனம் தவித்தார். இவரின் துன்பம் எவ்விதம் அறிந்தாரோ அங்கு நாதர் உதயமானார். முக்காலம் உணர்ந்த நாதரை கண்டதும் இமாவான் மன்னன் பணிந்து நின்றார். எல்லாம் தெரிந்த நாதரும் ஏதும் அறியாது போல் வேறு வேந்தனின் முகத்தில் பணிவு இருந்தாலும் அகத்தில் ஏது மகிழ்ச்சி இல்லையோ என வினாவினார். அவ்விதம் இல்லை ரிஷி முனிவரே, ஒரு தோழிகளோடும் வந்த என் மகள் இந்த வனத்தில் தனியே சென்று விட்டாள். தேவி எங்கி தேடியும் எவராலும் கண்டறிய முடியவில்லை என்று கூறினார். தொலைந்த பெரும் பொருளை தொலைத்த இடத்தில் தேடினால் மட்டுமே கிடைக்கும், அதை விடுத்து மற்ற இடங்களில் தேடினால் எவ்வாறு கிடைக்கும் என்று கூறினார் நாரதர். வேந்தனான இமாவன் மண்ணுக்கு நாரதரின் கூற்றுக்கள் புரிந்ததும் நாரத ரிஷியே, என் மகளை இறந்த இடம் அறியா வண்ணம் உள்ளேன் என்று உரைத்தார். தங்கள் மகள் இருக்கும் இடத்தை கூறும் பட்சத்தில் யாதோ செய்வீர்கள் அண்ணா என கேட்டார். அனைத்தும் அறிந்த ரிஷியான நாரதர், நாதரே ரிஷியே, என் மகள் இருக்கும் கூறும் பட்சத்தில் என் ராஜ்யமே தங்களுக்கு உரியதே என்றார் மன்னன் இமாவான். என் ராஜ்யமே தங்களுக்கு உரியதே என்று இமாவான் கூறியதை கேட்ட நாரதர், இம்மூலைகளும் சுற்றி தெரியும் எனக்கு உங்கள் ராஜ்யம் எதற்கு தேவேந்திரா? அதற்கு பதிலாக தங்களால் எனக்கு ஒரு உபயம் நடக்க வேண்டியுள்ளது. அதை தாங்கள் செய்து தருவதாக கூறினால் தேவி இருக்கும் இடத்திற்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்றார். நாதர் கூறிய கூற்றை கேட்டதும் சிறிது சிந்தித்து பார்த்தார். வேந்தன் சிந்தித்தும் வேறு வழியாக இல்லாத பட்சத்தில் அனைத்து வாயில்களும் அடைபட்ட நிலையிலே இருந்தன. இவருக்கும் வேண்டிய உபயம் செய்தால் நான் தேவி இருக்கும் இடத்தை அறிய முடியும் என யூகித்தார். கொஞ்சம் சிந்தித்து கொண்டே இருந்த வேந்தனை கண்டதும், என்ன வேந்தரே, உம்மால் முடியவில்லை என்றால் விட்டுவிடுங்கள், நான் பொறுப்படுகிறேன் என்று கூறினார் நாதர். பொறுமை கொள்ளுங்கள் ரிஷி அவர்களே, நான் கூறும் வாக்குறுதிகளால் என் நாட்டில் வாழும் மக்கள் யாவரும் துன்பம் அடையக்கூடாதல்லவா? அதை கொண்டு நான் சிந்தனை கொண்டேன். ரிஷி அவர்களே என்ன கூறினார். வேந்தன், நான் கேட்கும் உபயம் தங்களின் மகளால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய ஒன்றாகும். இதில் குடிமக்களுக்கும் எவ்விதம் தொடர்பு இல்லை என ரிஷியான நாதர் கூறினார். ரிஷியின் கூற்றுக்களை ஏற்றுக்கொண்ட வேந்தரும் நாதர் வினாவிய உபயத்தை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார். இன்னல்கள் இன்னும் தொடரும் என்று கூறிய தேவேந்திரன் கூற்றுக்கு இன்னல்கள் முடிவுக்கும் வரும் காலமும் கனிந்து வந்துள்ளன. இந்த காலத்தில் ஒரு தேவராகிய
நீங்கள் நீங்கள் சிறு முயற்சி செய்தால் இன்னல்கள் நீங்கி வளம் உண்டாகும் என்று கூறினார். பிரம்மதேவரின் கூற்றை கேட்ட ஒரு தேவேந்திரனோ தாங்கள் யாதும் செய்ய வேண்டும் என கூறினார். அப்படியே சிறப்போடு செய்து முடிக்கிறேன் என்று கூறினார். நாரதரின் உதவியால் மகளை காணும் இமவான் வேந்தனான இமவானின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்டு நாதர் தேவி இருக்கும் இடத்தை காண்பிக்கும் பொருட்டு பாதைகளை காட்டினார். வனத்தில் அனைத்து பகுதிகளிலும் அலைந்து தேவியை தேடி வீரர்கள் ஒரு பகுதி மட்டும் தவிர்த்தனர். ஏனெனில் அப்பகுதியில் பாதைகள் மிகவும் நெருக்கமாகவும் விண்ணத்தோடு அளவிற்கு உயரமாகவும் இருந்தது. அவ்விடத்தில் மாநிலர்கள் யாவரும் செல்ல முடியாதபடியான சூழ்நிலை நிலவியது. நாரதரை தொடர்ந்து வந்த மன்னனிடம் அனைவரும் செல்ல தயங்கி வனத்தின் பாறைகள் மற்றும் பனி அடர்ந்த பகுதியை காண்பித்தார். இப்பகுதியிலேயே தங்கள் மகள் இருப்பதாக உரைத்தார். ஆனால் தங்களுடன் வந்த வீரர்களை எடுத்து தாங்களும் நானும் மட்டுமே செல்ல முடியும் என்று நாதர் கூறினார். நாதர் முனிவரின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்டு தன் படை வீரர்களை இவ்விடமே பாதுகாப்பாக விடுத்து வேந்தனான இமவான் நாரதருடன் சென்றார். வனத்தின் மையத்தில் மயிலால் மயங்கிய தேவியை காண செல்கிறோம் என மனதில் எண்ணினார். நாரதர் தன் ராஜ்யத்தால் வனத்தின் நடுவே இப்படியான இடம் இருப்பதை கண்டு மன்னர் எழுந்து நின்றார். இவ்விடத்திற்கு வரும் அனைவரும் அச்சம் கொள்ள என் மகள் எவ்வித இவ்விடத்திற்கு வந்தார் என வியந்தார். இதுவே காலத்தின் கட்டாயமாகும் என நாதர் பகுதியில் உரைத்தார். சிறிது தூர பயணத்தில் வனத்தின் மைய பகுதியை அடைந்தனர். பல பாறைகள் ஒன்றிணைந்து உருவாகிய ஒரு குகையின் வெளியே தன்னுடைய அன்பு மகளான பார்வதி தேவி சுய நினைவின்றி மயக்கமுற்று இருப்பதை கண்ட இமவான் தனது மகளின் அருகில் விரைந்து ஓடி பார்வதி பார்வதி என கூறி மயக்கத்தில் இருந்த மகளை எழுப்ப முயன்றார். நாரதரே தேவியை அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என கூறினார். நாரதரின் கூற்றுக்கு பின்னே சுய நினைவுக்கு வந்த மன்னன் தன்னுடைய அன்பு மகளை கையில் ஏந்திய போது அவர்கள் இருந்த இடத்தையும் சுற்றுப்புற மாறுபட்டையும் உணர்ந்தார் வேறு வேந்தனான இமவான். வனத்தில் நுழைந்த போது இருந்த குளுமை இவ்விடத்தில் இல்லாதையும் எங்கும் கிடைக்காது மன அமைதி இவ்விடத்தில் கிடைக்கின்றதை உணர்ந்தார். இமவான் வரும் வழியில் இடையூறுகளாக இருந்த பனி பாடிகள் யாவும் விலகி வழி தந்தன. இது நிகழ்வது யாவும் புரியாமல் தன் மகளை கையில் ஏந்திய வண்ணம் அரண்மனைக்கு நாரதருடன் வேந்தனான இமவான் சென்றார். அரண்மனையில் தன் மகளின் நிலையை கண்டதும் தாயான மேனை பதற்றுடன் தன் மகளை வாரி அணைத்து என்னவாயிற்று என் மகளுக்கு என புலம்ப ஆரம்பித்தார். பின் இமவான் தன் மனைவியை அமைதி கொள்ள செய்து வைத்திரியன் பணியை செய்ய விடுமாறு கூறினார். வைத்தியரும் தேவியை பரிசோதித்த பின் சில மூலிகை இலைகளை அரைத்து சாராக மாற்றி கொடுத்தார். பார்வதி தேவியின் நிலை அறிந்த வைத்தியர் இமவானிடம் ஏதோ ஒரு விதமான அதிர்ச்சியினால் தேவி மயக்கம் அடைந்து உள்ளார் என்று உடல்நிலை சிறிது நேரத்தில் சிறு பெறும் எனவும் கூறி சென்றார். தேவி மயக்கம் கொண்ட இடத்தில் இருந்த சூழ்நிலை மாற்றங்கள் மற்றும் அங்கு கிடைக்கப்பட்ட அனுபவங்களையும் ரிஷியான ஒரு நாரதரிடம் கூறி அதற்கான விளக்கங்களை கூறுமாறு இமவான் கேட்டார். இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைத்த அவைகள் வாழ்வதற்கான இந்த பூ உலகையும் படைத்து ஒரு மும்மூர்த்திகளில் அளித்தல் தொழிலை செய்வோரான எம்பெருமான் சிவபெருமான் யோகத்தில் அமர்ந்துள்ள இடம்தான் அது. அந்த வனத்தின் மையத்தில் உள்ள குகை ஆகும் என்று கூறினார். எம்பெருமானான சிவபெருமான் தனது அரசாட்சியால் உள்ள வனத்தில் இருப்பதை அறிந்த இமவான் வேந்தர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். இவ்வேளையில் நாரதர் ரிஷி வேந்தரை எனக்கு தாங்கள் ஒரு உபயம் செய்து தருவதாக கூறியுள்ளேர் என தனது பேச்சை தொடர்ந்தார். நாரதரின் பேச்சை கேட்ட இமவான் என்ன உபயம் நான் தங்களுக்கு செய்ய வேண்டும் என கூறுங்கள், அதை இக்கணமே செய்து முடிக்கிறேன் என்றார். இக்கணத்தை செய்து முடிக்க முடியும் செயல் அது ஒன்று, அதற்கு பதிலாக தாங்கள் அனுமதி மட்டும் கொடுக்க வேண்டும் என கூறினார் நாதர். பிரம்மதேவர் ஒரு தேவரனுக்கும் இன்னல்கள் இருந்து விடுபட வேண்டுமாயின் ஒரு சிவபெருமான் ஒரு தியான நிலையில் உள்ள கோவில் அவருக்கு பணிமுறைகள் செய்து ஒரு மங்கையான பார்வதி தேவியின் மீது மயில் கொள்ளுமாறு செய்தால் போதுமானது என்று ஆலோசனை கூறினார். ஏனெனில் சிவபெருமானின் புத்திரிகளை ஈன்றெடுக்கும் வல்லமை அவரிடமே உள்ளது என கூறினார். பிரம்மதேவரும் கூறிய செயலை யாரிடம் கொடுப்பது என தேவேந்திரன் சிந்தனை ஆழ்ந்தார்.
சிந்தனையில் ஆழ்ந்தபோது அவ்விருக்கும் ஒருவர் மட்டுமே நினைவுக்கு வந்தார். நாரதர் கேட்கும் உபயம். மயக்கத்தில் இருந்து எழுந்த பார்வதி தேவிக்கு கண்ணின் முன் தோன்றிய உருவங்கள் யாவும் தாம் இதுவரை கண்டிராதவையும் தம்முடைய மனம் இதுநாள் வரை காண நினைக்கும் தவம் மேற்கொண்டு இருந்த ஒரு சிவபெருமானை தம் கண்முன் தோன்றி மறைந்ததும் வேறு விசித்திரமாக இருந்தது. அந்த குகையில் அவருடன் தொடர்புடைய ஏதோ ஒன்று அங்கு இருப்பதாக எண்ணினாள். நாரதர் ரிஷியின் கூற்றுகளின் பொருளை அறியாத இம்மாவன், வேந்தர் எந்த பணியை செய்து முடிக்க யாருக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறுங்கள் என்று கூறினார். தங்களின் மகளான பார்வதி தேவிக்கு அந்த அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாரதர் கூறினார். இப்பணியை செய்ய வேண்டும் என்று கூறுங்கள், அப்பணியை நானே செய்கிறேன் என்று என் மகள் இதில் ஈடுபட வேண்டாம் என்று ரிஷி அவர்களிடம் வேந்த கூறினார். இது தங்களால் முடியாத காரியம், ஆகவே நான் உங்களின் மகளுக்கு அனுமதி அளித்து அதை செய்து முடிக்க வேண்டும் என்று கூறுகிறேன் என்றார் ரிஷி முனிவர். பிரம்மதேவர் என்னிடம் உரைத்த செயலை செய்ய வல்லவர் ஒருவரே, அவரால் மட்டுமே இப்பணியை செய்து முடிக்கும் இயலும் என எண்ணினார் தேவேந்திரன். அப்பணியை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒருவர் தான் காமவி தேவன் ஆவார். ஒரு தேவேந்திரன் அவரை எண்ணிய காண்பொழுதில் காமதேவன் ரதி தேவியுடன் அங்கு உதயமானார். நாரதர் இவர் இமாவனிடம், நாம் தேவியை கண்ட கோவில் தியான நிலையில் உள்ள சிவபெருமானுக்கு தேவி அவர்கள் தேவையான பணிமுறைகளை செய்து தர வேண்டும் என்பதை நான் கேட்ட போயமாகும் என்று கூறினார். தன் மகள் சிவபெருமானுக்கு பணிமுறைகள் செய்ய போவதை அறிந்த இவன் மன்னர் மிகவும் மகிழ்ந்தார். நான் எப்பொழுதே தன்னுடைய மகளுக்கு சென்று கூறி தேவியை அனுப்பி வைப்பதாக கூறினார். மயக்கத்தில் இருந்த மகளை காண அன்னையான மேன தேவியின் அறைக்கு சென்றார். அங்கு தேவி அவர்கள் எழுந்து ஏதோ குழப்பமான நிலையில் இருப்பதை உணர்ந்து மேன தேவியிடம், என்னவாயிற்று மகளே, ஏதாவது விபரீதம் உண்டாயிற்றா என வினாவினார். தேவி அவர்கள் தன் தாயிடம் தம் கண்முன் தோன்றிய இரு பிம்பங்களையும் அதன் உயிரோட்டமான வழிகளையும் பற்றி கூறினார். ஒரு சிவனின் நினைவுகளை பற்றி பார்வதி தேவி கூறியது. சினம் கொண்டாலும் தன் மகளின் முன்னிலையில் எதையும் காட்டாமல் அமைதி கொண்டு ஓய்வு எடுப்பாயாக என்று கூறி மகளை சமாதானப்படுத்தினார். அவ்வேளையில் தந்தை நாரத ரிஷி உரைத்த பணியை செய்யும் பொருட்டு தன் மகளிடம் உரைக்க தேவியின் அறைக்கு வந்தார். இம்மாவன் பார்வதி தேவியை கண்டதும் நாதர் கூறிய பணியை தன் மகளிடம் கூறினார். பார்வதி தேவி அந்த குகையில் யார் இருப்பதாக நாரத ரிஷி கூறினார் என வினாவினார். அந்த குகையில் இந்த பிரபஞ்சத்தின் பரம்பொருளான சிவபெருமான் கடுமையான தவ நிலையில் இருப்பதாக கூறினார். இதை கேட்டதும் பார்வதி தேவி மிக மகிழ்ச்சி அடைந்தார். எண்ணில் தன்னுடைய இளம் வயதில் இருந்த சிவனை பற்றிய சிந்தனைகளும் சிவ எண்ணங்களும் மென்மேலும் அதிகமாயின. தன்னுடைய மனதில் பதியாக எண்ணிய சிவபெருமானுக்கு பணிவிடை செய்வதில் மிகவும் உயர் விருப்பத்துடன் இருந்தார். ஆனால் பார்வதி தேவியின் தாய் சிவனுக்கு என் மகள் பணிவிடை செய்வதில் விருப்பமில்லை என்றும் தன்னுடைய மகள் அங்கு செல்ல மாட்டாள் என்றும் கூறினார். மேலும் தன்னுடைய மகளுக்கு ஒரு விவாகம் செய்ய வேண்டும் என கூறினார். இதை கேட்டதும் பார்வதி தேவியும் இமாவான் மன்னரும் அதிர்ச்சி அடைந்தனர். இமாவான் மன்னர் தன்னுடைய மனைவை ஒரு சமாதானப்படுத்த முயன்றார். இருப்பினும் எவ்விதமான இனிமையான சொற்களுக்கு உடன்பட மறுத்தார். அது அன்னையான மேனதேவி தேவேந்திரன் முன் தோன்றிய காமதேவன் தேவேந்திரனை பணிந்து நின்றார். அமரரை நான் ஏதாவது உபயம் செய்ய வேண்டுமோ என வினாவினார். இந்த பிரபஞ்சத்தில் என் மனதில் என்னை செயலை செய்து முடிக்கக்கூடிய செயல் வல்லமை உனக்கே உள்ளது. பிரம்மதேவர் எனக்கு அளித்த ஆயுதங்கள் செயல் இருந்து போனாலும் என் ஒரு நண்பனான காமதேவன் நீர் என்றும் செயல் இழக்க மாட்டாய் என்றும் கூறினார் தேவேந்திரன். அமரர்களுக்கு அதிபதியான தங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் உண்டாயின் அதை நிவர்த்தி செய்யவே தாங்கள் உள்ளோம் என்றும் இதில் என்னை தாங்கள் பெருமைப்படுத்துவதை விட தங்களுக்கு இந்த காமதேவன் செய்ய வேண்டிய பணியை அளித்ததால் அதை செய்து முடிப்பதாக கூறினார். பார்வதி தேவியின் கவலையை அறிந்த மேனை உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஆசைகளை உண்டாக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களை ஆயுதங்களால் துன்படுத்தாமல் அவர்களின் ஆசைகளால் துன்பத்திற்கு ஆளாக்கக்கூடிய வல்லமை உடைய காமதேவனை
உயிர்கள் இடத்தில் அன்பையும் காமத்தையும் உருவாக்கும் திறன் கொண்ட நீர் இப்பூலையில் இமயமலையில் உள்ள ஒரு குகையில் தியான நிலையில் உள்ள எம்பெருமானுக்கு அங்கு அவருக்கு பணிவிடை செய்ய வரும் பார்வதி தேவிக்கு காதல் எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று கூறினார். பரம்பொருளான சிவபெருமானுக்கு காதல் எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று கூறியதும் காமதேவனின் மனைவியான ரதி தேவி மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். இப்பணியை மேற்கொண்டால் என் பதியானவரின் அழிவுக்கு அது விதித்திடும் என தன் பதியிடம் கூறி இதை மேற்கொள்ள வேண்டாம் என்று கூறினார். இவ்விதமே ரதி தேவி உரைத்ததும் தேவேந்திரன் சினம் கொண்டு நீ செய்யும் இந்த செயலால் இந்த பிரபஞ்சமே அடையும் ஒரு நன்மை எண்ணின் அடங்காது என்றும் ஒரு தேவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை உருவாக்கும் தர்காசுவரின் அழிவு நிச்சயிக்கப்படும் என்று கூறினார். தந்தையின் வேறு விருப்பங்களுக்கு தாயின் அனுமதி கிடைக்காதால் தான் சிவபெருமானை காண முடியாத நிலை உண்டாகுமோ என தனிமையில் அரண்மனையில் உள்ள குளத்தை ஆழ்ந்த சிந்தனையில் லயித்து கொண்ட இருந்தார் பார்வதி தேவி. இவ்வேளையில் தன் மகளை காண தேவியின் அறைக்கு தாயான மேனச் சென்றார். ஆனால் அங்கு பார்வதி தேவி காணவில்லை. பின் தேவியை தேடி அரண்மனையில் எப்போது தேவி இருக்கும் இடத்தை தேடிச் சென்றார். அங்கு சென்று பார்த்தபோது பார்வதி தேவி மிகவும் கவலையுடன் தோயுற்று முகத்துடன் காணப்பட்டார். தேவியின் வருத்தத்தை உணர்ந்த அன்னை தனக்கு விருப்பமில்லை என்றாலும் தன் மகளுக்காக தன் கணவரின் விருப்பங்களுக்கு மனமிறங்கி வேறு வழி ஏதுமில்லாத சூழலால் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்யும் அவர் அனுமதித்தார். ஆனால் விவாகம் என் விருப்பம் போல் இருக்க வேண்டும் என்று கூறினார். ரதி தேவியின் கூற்றுக்களால் கோபமடைந்த தேவேந்திரனை சமாதானப்படுத்தும் விதமாக காமதேவன் ஒரு தேவனிடம் அதிபதியே என் பதி கூறிய கூற்றுகளில் ஏதேனும் பிழை இருப்பின் அவளை மன்னித்தருள்வாயாக. எண்ணில் நான் அவளின் கணவனாவேன். ஏதேனும் இவர் விபரீதம் நடந்தால் தன்னுடைய மாங்கல்யத்திற்கு பாதிப்பு நேரிடுமோ என்ன அஞ்சுகிறாள் என்று கூறி தன் மனைவியின் எண்ணங்களை காமதேவன் விளக்கினார். காமதேவன் அளித்த கூற்றுக்களை ஏற்றுக்கொண்டு ரதி தேவியை மன்னித்து விட்டேன் என்று தேவேந்திரன் கூறினார். மேலும் இப்பணியை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்று கூறினார். நீர் செய்யும் இப்பணியால் இப்பூவுலகில் உள்ளவர்கள் மட்டுமல்லாத ஒரு தேவலகம் புனிதம் அடையும் என்று கூறினார். தேவேந்திரன் கூற்றுகளை ஏற்றுக்கொண்டு தன் அன்பு மனையோடு சிவபெருமான் ஒரு தியானம் மேற்கொள்ளும் இமயமலையை காமதேவன் அடைந்தார். அங்கு உள்ள இயற்கை அமைப்புகளை தனது வில்லில் அம்பை எய்து ஆசைகளை தூண்டக்கூடிய வனமாக மாற்றினார். அதாவது இலையுதிர் பருவத்தால் வனத்தில் இருந்த செடிகள் மற்றும் மரங்கள் யாவும் வாடிய நிலையில் மலர்கள் இல்லாத வனமாக இருந்ததை அழகிய வனமாக மாற்றினார். செடி மற்றும் மரங்களில் புதிய இலைகள் தோன்ற வைத்து அதில் மனதை மயக்கக்கூடிய பூக்களை உருவாக்கி மனத்தால் சஞ்சலம் அடைக்கக்கூடிய காலமாக இருந்த கவனத்தை கனப்பொழுதில் ஒரு வசந்த காலத்தில் இருக்கும் நிலைக்கு மாற்றினார். அசுரர்களின் ஒற்றர்கள் மூலம் சிவபெருமானை மீண்டும் வணக்க தஜ்ஜாயினி தேவி புனர்ஜென்மம் எடுத்து வந்துள்ளார் என்று தேவர்கள் அவ்விரவையும் ஒன்று சேர்க்க ஒரு முயல்கின்றன என்பதையும் அசுரகுல வேந்தனான தரகாசுரன் அறிந்தான். தஜ்ஜாயனின் தேவிய பார்வதி தேவியாக கையலை மலையின் எல்லையில் உள்ள இமாவான் மன்னனுக்கு மகளாக பிறந்துள்ளார் என்பதையும் அறிந்தான். பார்வதி தேவியின் குழப்பம். இனி மேற்கொண்டு நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் நாம் அழிவை உறுதிப்படுத்தும் என்று இமவான் மன்னன் மீது படையெடுக்க தனது படைகளை தயார் நிலையில் இருக்க தர்காசுரன் உத்தரவிட்டான். அவ்வேளையில் அசுரர்களுக்கு ஒரு குருவான சுக்கிராச்சாரியார் அசுர சபைக்கு வருகை தந்தார். சிவபெருமானை காணும் மகிழ்ச்சியில் பார்வதி தேவி சிறந்த முறையில் சிகை அலங்காரம் செய்து கொண்டு வாசனை உள்ள மலர்களை சூடி மகாதேவரான சிவபெருமானுக்கு கனியிலே கையில் ஏந்திய வண்ணம் தந்தையின் அனுமதியோடு சிவபெருமான் யோக நிலையில் உள்ள ஒரு குகைக்கு செல்ல ஆயுத்தமானார். அப்போது பார்வதி தேவியின் அன்னையான மேனை தன் மகளை கண்டு மிகவும் மகிழ்ந்தார். தன் மகளை மணக்கக்கூடிய ராஜா குமரன் இந்திய நாட்டு இளவரசன் என்று கூறினார். இந்நோடி வரை மிகவும் மகிழ்வாக இருந்த பார்வதி தேவி இச்செய்தியால் ஐயம் மற்றும் அதிர்ச்சி கொண்டார். சிவபெருமானுக்கு பணிவிடை செய்துவிட்டு வருவாயாக என் தாய் கூறியதை கேட்டவுடன்
தான் தேவி சுய நினைவிற்கு வந்தார். நான் விரைவில் உனக்கான பதியை கண்டு விவாகம் செய்து வைக்கிறேன் என்று தாயான மேனை கூறினார். அசுரலோகத்தில் அசுர வீரர்களும் போருக்கு தயாராக இருப்பதை கண்ட சுக்கிர ஆச்சாரியார் யார் மீது படையெடுக்க உள்ளாய் என்ற தரகாசுரனிடம் கேட்டார். அந்த தேவர்கள் இந்நாள் வரை எனக்கு தெரியாமல் செய்த செயலை தனது ஒற்றர்கள் மூலம் அறிந்ததை தனது குருவிடம் சொன்னார். மேலும் பார்வதி தேவி உயிரோடு இருக்கும் பட்சத்தில் தனது அல்லுயிருக்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே ராஜ்யத்தை அளித்தால் சிவன் என்ற யோகி ஆவார் என்று கூறினார். இதை கேட்ட சுக்கிர ஆச்சாரியார் இவ்விதம் போர் புரிவது என்பது ஒரு உசிதமானதல்ல என்று கூறினார். அசுர சபையில் அதாவது தரகாசுரன் தனது குருவுடன் வாதங்களில் ஈடுபட்டு அவரை அவமதித்து பேசினான். நீங்கள் எங்களுக்கு நன்மை புரிவதற்காக வந்தீர்களா அல்லது தேவர்களுக்கு உதவி புரிவீர்களா என்று கேட்டான். மேலும் நான் உங்களை கொன்றுவிட்டால் நீங்கள் தவம் இருந்து பெற்ற சஞ்சீவினி மந்திரத்தை யாரையும் கொண்டு பிரயோகம் செய்து உயிர் பெற்று வருவீர்கள் என அவர் அவமதித்து பேசிக்கொண்டு இறந்தான் தரகாசுரன். மேலும் இமாவான் மன்னன் மீது போர் தொடுப்பது உறுதி என்று உரைத்து கொண்டு இருந்தான். நீதான் கொண்ட அசுர குரு, நீர் போர் தொடுத்தால் உனக்கு தோல்வி நிச்சயம் என்று சொன்னார். இதை சற்றும் எதிர்பாராத தரகான் அசுரன் தன் குருவின் பேச்சால் மிகுந்த ஒரு கோபம் கொண்டு அவரை வீழ்த்துவதற்கான வாளை ஓங்கினான். தரகாசுரின் செயலால் கோபம் கொண்ட அசுர குரு அவனை தனது தவ வலிமையால் தடுத்து அவனது புலன்கள் செயல்பட வண்ணம் அவனை மந்திர வலிமையால் காட்டினார். நீ வேந்தன் ஆயினும் என் சீடர்களில் ஒரு சிறந்தவன் என்ற போதும் நான் உன்னுடைய குரு அதிகாரம் மிகுந்த வேந்தனாக இந்த அசுர குலத்திற்கு நீர் திகழ்ந்தாலும் என்றுமே நீ என் சீடனை அதை ஒரு நினைவில் நிறுத்தமால் என்னை கொள்வதற்கு வாளை ஓங்குகிறாயா மூடனே என அசுர குரு உரைத்தார். தாயின் கூற்றுகளால் மிகவும் சோர்ந்து குழப்பமான மனநிலையில் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்வதற்கு தேவையான பொருட்களை மறந்து தன்னந்தனியே வனத்தில் சென்றார். என் மனதில் சிவபெருமானை நிறைந்து இருக்கிறார், அவ்வில்லாமல் என் வாழ்க்கை முழுமை அடையாத என்று எண்ணிய வண்ணத்தில் உலாவை கொண்ட இருக்கையில் ஒரு முனிவரின் உரையாடல் கேட்டு அவரின் ஆசிரமத்தை நோக்கி சென்றார் பார்வதி தேவி. பார்வதி தேவியை கண்டது முனிவரான ததிசி மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் தேவியின் முகத்தில் காணப்பட்ட குழப்பமான நிலையை உணர்ந்து தேவியிடம் வினாவினார். இருப்பின் தேவி தனது மனதில் இருந்த குழப்பங்களை சொல்ல தயங்கினார். அகிலத்திற்கு நாயகியான நான் வணங்கும் சிவனை மணக்கும் வல்லமை உடைய தேவியே, தங்கள் மனதில் கொண்டுள்ள ஐயத்தை கூறினார். இந்த அடையனால் முடிந்த உதவியை தங்களுக்கு புரிகிறேன் என்றார். பிரபஞ்சத்தோடு நம்மை இணைக்கும் 7 சக்கரங்கள். தரகாசுரன் தான் எவ்வளவு பெரும் பாவம் செயலை செய்ய துணிந்தேன் என மனம் வருந்தி தன் ஒரு குருவிடம் மன்னிப்பு கேட்டு இக்கட்டில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு பணிந்து நின்றான். நாம் என்னுடைய கட்டை விடுவிக்க வேண்டுமாயின் நீர் இமாவான் மன்னன் மீது போர் தொடுத்தல் கூடாது என்று வாக்குறுதி அளிக்கும் பட்சத்தில் நான் உன்னை விடுவிக்கிறேன் என்றார் சுக்கிராச்சாரியார். அசுர குருவின் கூற்றுக்கு இணங்கி இமாவன் மன்னன் மீது போர் தொடுக்க மாட்டேன் என்னும் வாக்குறுதியை தரகாசுரன் அளித்தான். அதன் பின்பு சுக்கிர ஆச்சாரியார் உருவாக்கிய மந்திரசத்தின் காட்டுகளை விடுவித்தார். தன் குருவின் பாதம் தழுவி தான் இழைத்த பிழையை மன்னித்தமைக்கு நன்றி கூறினான். அசுரகுல வேந்தனே, நான் செய்யும் செயல்கள் இப்போது அசுரகுல முன்னேற்றத்தை நினைவில் கொண்டே புரிவேன் என்றும் கூறி அவ்விடத்தை விட்டு அசுரகுரு மறைந்தார். முனிவரின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்டு தேவி தன் மனதில் கொண்ட ஐயத்தை, அதாவது தன் தாய் தன்னை அருகில் உள்ள பேரரசின் இளவரசுடன் திருமணம் செய்து வைக்க உள்ளார். ஆனால் தன் மனதிலோ சிவன் மட்டுமே உள்ளார். அவரை காண்பது மற்றும் அவரை அடைவது எவ்வண்ணம் அன்று அதிக மனக்குழப்பம் நிலையில் உள்ளேன் என்று தன்னிலையை முனிவருக்கு எடுத்துரைத்தார் பார்வதி தேவி. பார்வதி தேவியின் கூட்டுகள் யாவற்றையும் பொறுமையுடன் கேட்டறிந்த முனிவர், அன்னையே, தாங்கள் மணக்க நினைப்பவர் என்பவர் இந்த பிரபஞ்சத்தையே அதை இன்று வரை காத்து வருபவர், அவரை அனைத்தையும் கொண்டவர், எனினும் யாவற்றிலும் பற்று இல்லாதவர்.
ஆனால் மானிடர்களாக பிறந்த நாம் யாவற்றிலும் பற்றி கொண்டு எது உண்மையான இன்பம் என்று உணராமல் பரம்பொருளான எம்பெருமானை அடைவது என்பது எவ்விதம் சாத்தியம் தேவி என்று கூறினார். முனிவரான ததிசி தாங்கள் உரைக்க வரும் கருத்து யாதென்றும் புரியவில்லை என்று பார்வதி தேவி கேட்டார். முனிவரான ததிசி பார்வதி தேவியிடம் மானிட பிறவியில் நமது எண்ணங்களை கட்டுப்படுத்துவதும் உலக ஆசைகளுக்கு இணங்கி நம்மை சரியான பாதையை இவர் விடுத்து தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வதும் நம் உடலில் உள்ள 7 சக்கரங்களாகும். நான் தங்களுக்கு உரைக்கும் இவையாவும் நான் அனுபவ ரீதியாக உணர்ந்தவையாகும். இந்த வழிமுறைகளின் மூலம் பரம்பொருளான பிரபஞ்சத்தின் மூல சக்தியாக விளங்கும் சிவபெருமானை அடைந்து மோட்ச அடையும் பெரும் பாக்கியசாலிகள் ஆவர். நம் உடலில் உள்ள ஆன்மா மற்றும் இப்பிறவியில் நாம் செய்து முடிக்க வேண்டிய கர்மாக்களை அறிந்து செயல்பட வைப்பது இச்சக்கரங்கள் ஆகும். மானிடர்களை ஒரு பரிமாணத்தில் இருந்து அடுத்த பரிமாணத்திற்கு அழைத்துச் செல்லும் வல்லமையை உடைய நம்மிடம் இருந்து அதை உணராமல் இருக்கும் சக்கரங்கள் பல உள்ளன. அதில் இந்த பிரபஞ்சத்தோடு நம்மை இணைக்கும் வல்லமை கொண்டவை என்பவை 7 சக்கரங்களாகும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுகுத்தி, ஆக்கனை, சகரகாரம் அல்லது துரியம் ஆகியவையாகும். மூலாதாரம் என்னும் சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த பூவுலகில் வாழும் உயிர்களில் தோன்றும் ஆசைகள், உயிர் வாழ தேவையான உணவுகள் மற்றும் பிடிவாத குணத்தை கட்டுப்படுத்துகிறோம். மூலாதார பஞ்ச போதங்களின் நில தத்துவத்தை குறிக்கிறது. இதுவே பரம்பொருளான எம்பெருமானை அடையும் முதல் வழியாகும். இவ்வுலகில் ஜீவித்த உயிர்கள் உலகில் உள்ள இன்பங்களையும் அனுபவிக்க நாட்டும் கொள்கின்றன. எண்ணங்களை சுவாதிஷ்டனம் என்னும் கீழிருந்து 2வது சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உலக இன்பங்களில் இருந்து விடுபடுகிறோம். இச்சக்கரம் பஞ்சபோதங்களில் நீர்த்த தத்துவத்தை குறிக்கிறது. தனது தேவைகளையும் உடல் இயக்கங்களுக்கும் தேவையான சக்தியும் ஐயம் மற்றும் பாச உணர்ச்சிகள் பிறப்பெடுக்கும் இடம் கீழிருந்து 3வது அமைய பெற்றுள்ள மணிப்பூரக சக்கரங்களாகும். இச்சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இணையலா சக்தியை உருவாக்க இயலும். இச்சக்கரம் பஞ்ச போதங்களில் நெருப்பு தத்துவத்தை குறிக்கிறது. உலகத்தில் பிற்படுத்த உயிர்கள் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் கொண்டுள்ள அன்பு, சகோதர பாசம் மற்றும் காதல் எண்ணங்களை அநாகதம் சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் 4ஆம் நிலையை அடைகிறோம். புலன்களுக்கு அப்பால் நாம் கற்கவும் கற்றவற்றை பிறருக்கு உபதேசிக்கவும் வாழும்போது பிற உயிர்களால் ஏற்படக்கூடிய தீவினைகளை தடுத்தும் நிறுத்தும் ஆற்றல் கொண்டது விசுத்தி சக்கரமாகும். இது ஆகாயம் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இச்சக்கரங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் 5ஆம் நிலையை அடைகிறோம். பக்தியின் பிறப்படமாகும் தொடு உணர்தல் மற்றும் அறியாவற்றால் போன்ற எண்ணங்களை கட்டுப்படுத்தும் நெற்றிக்கண் சக்கரமான ஆக்னை என்னும் ஆக்னா சக்கரமாகும். இச்சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் 6ஆம் நிலையை அடைகிறோம். உச்சந்த நிலை பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பேரானந்தம் அடையும் வாழ்வியலின் பொருளையும் ஞானத்தையும் அழியக்கூடிய 1000 தாமரை மலர்கள் ஒன்றாக மலர்கின்றன. தாமரை சக்கரங்களான சக்கராகாரம் என்னும் 7ஆம் நிலையாகும். இவ்வித மானிடர்கள் யாவரும் தனது கர்ம வினைகளால் ஏற்பட்ட இருளில் இருந்து விடுபட்டு ஒரு பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் போது பேரானந்த எனப்படும் பரம்பொருளின் காட்சியை நம்மால் காண இயலும். இதுவே எம்பெருமான் சிவபெருமான் காண உகந்த வழி என்று ததிசி முனிவர் தேவிக்கு எடுத்து உரைக்கிறார். இதனால் பார்வதி தேவிக்கு தன் மனதில் இருந்த ஐயம் என்னும் இருள் நீங்கி சூரிய ஒளியால் உண்டாகும் வெளிச்சத்தை போன்றதொரு தெளிவு பெற்றார். இருப்பினும் நான் சிவனின் பதியாக இருக்கும் பட்சத்தில் ஏன் சிவபெருமான் என்னை மயில் கொள்ள வரவில்லை என்று ஒரு வினாவும் எழும்பியது. இந்த ஐயத்தையும் முனிவரிடம் கேட்டார். ததிசி முனிவரோ, நான் வணங்கும் விரும்புவர் பரம்பொருளான சிவபெருமானின் மனைவி தாங்கள் மட்டுமே தங்களின் வருகைக்காக சிவபெருமான் காத்து கொண்டு இருக்கிறார் என்று கூறினார். சிவபெருமானை காணும் செல்லும் பார்வதி தேவி ததிசி முனிவரின் பதில்களால் மனம் தெளிவு பெற்ற பார்வதி தேவி என் மனதில் இருந்த ஐயங்களை நீக்கி தெளிவு அடைந்தமைக்கு தாங்கள் கூறிய கருத்துக்கள் பெரிதும் உதவியது என்று கூறி நன்றி உரைத்து
வனத்தில் இருந்து பார்வதி தேவி அரண்மனை நோக்கி சென்றார். பின் தனது சிகை அலங்காரங்களை மென்மேலும் அதிகப்படுத்தி கொண்டு சிவபெருமானை காண சென்றார். தேவியின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்த காமதேவனிடம் ரதி தேவி தனது ஆசைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டார். தேவியே, நீர் கேட்பது எதுவாயினும் நான் உனக்கு நிறைவேற்றி தருகிறேன் என்றார். பின் ரதி தேவி, உங்களை போன்ற ஒரு அழகான மகனை ஈன்றெடுக்க வேண்டும் என்று கூறினார். ரதி தேவியின் ஆசைக்கு இணங்கி அவ்விதமே உண்டாகும் என்ற வாக்குறுதியும் அளித்தார். சிவபெருமான் தவம் மேற்கொள்ளும் குகைக்கு உள்ளே காமதேவனால் செல்ல முடியவில்லை. என்ன செய்வது என்று யோசித்து கொண்ட இருந்த கன்னத்தில் பார்வதி தேவி எம்பெருமானிற்கு பணிவிடை செய்வதற்காக சிவன் இருக்கும் குகையை நோக்கி வந்தார். முன்பு நான் இவ்வழியில் வரும்போது இவ்வளவு செழுமையான மலர்களையும் மரங்களையும் நான் காணவில்லையே, என்ன ஒரு விந்தையான மாற்றங்கள் என எண்ணுவதற்குள் ததிசி முனிவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அதாவது தங்களின் ஒரு இனவை இந்த பிரபஞ்சமே எதிர்நோக்கி உள்ளன என்று கூறியது நினைவுக்கு வந்ததால் பார்வதி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மன்மதன் எண்ணிய வினாடியில் கரும்பால் ஆன வில்லும் தேனிகளால் ஆன நான் உடையவில்லை கையில் ஏந்திய வண்ணம் நின்றார். மன்மதன் கையில் தாமரை மலர்களின் இதழ்களை அழிக்கக்கூடிய அம்பினை எய்வதற்காக தயார் நிலையில் இருந்தார். இருப்பினும் ரதி தேவி தியான நிலையில் இருக்கும் எம்பெருமானிற்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் இருப்பின் ஏதாவது அனர்த்தம் உண்டாகுமோ என பயம் கொண்டார். தன் கணவரான மன்மதனிடம் எடுத்து உரைத்து எவ்விதமான பலனும் இல்லை. மாறாக மன்மதன் ரதி தேவியை சமாதானப்படுத்தி தான் செய்ய வேண்டிய காரியத்தால் கண்ணும் கருத்துமாக இருந்தார். பார்வதி தேவி சிவபெருமான் தியானம் மேற்கொண்ட குகையின் அருகில் சென்றார். பார்வதி தேவியின் வருகைக்காக காத்திருந்த போல அனைத்து நிகழ்வுகளும் அங்கு நிகழ்ந்தன. வனத்தில் இருந்த பறவைகள் இனிமையான ஓசையை எழுப்பின. மலர்கள் தங்கள் நறுமணத்தால் அவ்விடத்தை சொர்க்க பூமியாக மாற்றின. பார்வதி தேவி குகையின் உள்ளே நுழையும் வாயிலை அடைந்தார். அங்கே உறுதியான பனியினால் ஆன தடுப்பு இருந்தது. என்ன செய்வது என்று புரியாமல் நின்றார் பார்வதி தேவி. பின் பார்வதி தேவி சிவ சிந்தனைகளுடன் அந்த பனிப்பாறையை தனது கையால் தொட்டார். அவ்விடத்தில் இருந்த பனிப்பாறைகள் யாவும் உருகி நீர்மமாக மாறின. குகையின் உள்ளே சிவனை தேடி பார்வதி தேவி பயணிக்க தொடங்கினார். விழிகள் சிவபெருமானை தேடின. எவ்வளவு முயன்றும் பார்வதி தேவியால் சிவபெருமானை காண முடியவில்லை. ததிசி முனிவர் கூறிய அறிவுரைகளை அவர் நினைவில் கொண்டு அச்சக்கரங்களை கட்டுப்படுத்த முயற்சித்தார். அவர் முதல் சக்கரமான மூலாதாரத்தை கட்டுப்படுத்த முயன்றபோது முற்பிறையல் தாட்சாயணி உருவத்தில் அவர் செய்த பிடிவாதங்கள் மற்றும் சிவபெருமான் மீது கொண்ட காதல் போன்ற காட்சிகள் ஒரு நினைவு காட்சிகளாக இயற்கை வனப்புகள் நிறைந்த மலைப்பகுதியின் நடுவில் தோன்றின. இவை யாவுமே ஒரு மாயமே என உணர்ந்த தேவி அச்சக்கரத்தை கட்டுப்படுத்தினார். இவர் சக்கரத்தை கட்டுப்படுத்திய பிறகு மலைகளின் நடுவில் இருந்த காட்சிகள் மற்றும் மலைப்பரப்புகள் நீங்கி இயல்பு நிலைக்கு திரும்பின. மூலாதாரத்தை கட்டுப்படுத்திய பின்பு சிவபெருமான் இருக்கும் திசை தோன்ற அத்திசையை நோக்கி பார்வதி தேவி நடக்க முயல நீர் பரப்புகளில் மூழ்கியது போன்ற
ஒரு மாய தோன்ற அதில் சிவபெருமானுடன் புரிந்த ஆனந்த நடனம்